வேண்டுதல் செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், கர்த்தரிடத்துல பல காரியங்களை நம்ம கேட்கிறோம். இது தேவ சித்தம் தானா என்று அறிந்து, இது தேவனுக்கு பிரியந்தானா என்று அறிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்திடும் பொழுது, அவர் நமக்கு வேண்டுதலை கேட்டு நம்ம சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு நிறைய பாடுகள் அவர் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, அடிமையாய் விற்கப்பட்டு, அடிமையாய் ஒரு வீட்டில் போய் வேலை செய்து, வீட்டோட எஜமானி மூலமாய் குற்றம் சுமத்தப்பட்டு, அவமானத்தை சுமந்து, சிறைச்சாலையில போடப்பட்டு, வேதம் சொல்லுகிறது யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு வேதனைங்க யோசேப்புடைய வாழ்க்கையில, இவ்வளவு பாடு. ஒரு வார்த்தை கூட தேவனிடத்தில் அவன் ஏன் என்று கேட்கவே இல்லை. ஒரு இடத்துல அவன் முறுமுறுத்தான், கர்த்தர்ட்ட ஆண்டவரே எதற்கு ஏன் அப்படி நடந்ததுன்னு சொன்னான்னு வேதத்துல இல்லை. அல்லேலூயா. சித்தத்துக்கு அர்ப்பணிச்சான். யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், ஆனால் கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சு நடந்தனா கர்த்தர் நம்மளோட இருப்பார். அவர் சித்தத்தை விட்டுட்டு நம்ம விருப்பத்தின்படி நடந்தா கர்த்தர் நம்மளோட இருக்க மாட்டார். யோசேப்பு சொல்றார், ஒரு நாள் எகிப்தின் அதிகாரி ஆன பிறகு இங்க வந்தது இது தேவனுடைய சித்தம், அதனாலதான் ராஜ மேன்மையை அவர் பெற்றுக்கொண்டார்.